ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, இந்த ஒரு விஷயத்த எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணம் நம்ம என்ன தான் ஒருத்தவங்கக்கிட்ட அன்பாக பேசினாலும் அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதங்கிறது நம்மளை அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் ஒரு அன்பாக நடந்துக்குவாங்கங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது மாதிரி நம்ம அவங்கள்ட்ட ஹாப்பியாக நம்ம இது பண்ணிக்கணும். ஆனால் அவங்க நம்மளை பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்துச்சு. நான் என்னோடய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை ரொம்ப ஒரு சின்சியராக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன் சைடு தான் லவ். அவங்களும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறது எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி நம்மள அவங்க லவ் பண்ணுறாங்க போல இருக்குது, அதனால தான் நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டு மட்டும் சொல்லுவான், அவங்க எதார்த்தமாக தான் பேசுகிற மாதிரி தெரியுது, நீ தேவையில்லாமல் மனசுக்குள்ளே ஏதோ விஷயத்தை இது பண்ணிக்காதடா, இப்போ உள்ள பொண்ணுங்களாம் அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்குன்னு பர்சனல் இதெல்லாம் இருக்கும், நீ தேவையில்லாமல் எதுவும் இது பண்ணிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மட்டும் டீமில் உள்ளவங்க பையன் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் நான் அதெல்லாம் கேட்டதாகவே இல்லை. அந்த மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணுறப்ப தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் அவன் சொல்கிறதும் ஒரு ஸ்டேஜில் அவன் சொல்கிறதும் கரெக்டுங்கிற மாதிரி தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் மற்ற டீமில் உள்ளவங்கள்ட்டையும் அவங்க பேசினாங்க. சரி, ஓகே, அவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தேன். சரி, நம்ம அவங்கக்கிட்ட நம்ம லவ்வை சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடிவு நம்மளுக்கு சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டுட்டு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்காக சரி சொல்லிடுவோம், நல்லதோ ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா ஓகே, வேண்டான்னு சொன்னாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் அவங்கக்கிட்ட இது மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னா, சொல்லுங்கள் என்ன விஷயம், ஏதாச்சும் ஒர்க்கை பற்றியா இல்லை பர்சனலாவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பர்சனலாக தான் பேசணுன்னு. சரி, ஓகே, ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே நான் வெயிட் பண்ணுறேன் கேன்டீனில், நீங்கள் வாங்க, எனக்கு தான் முன்னாடியே ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிடுச்சுல, அதனால நான் 4 o'clock வந்துடுவேன், நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன், நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சந்தோஷமாக சரி சொல்லலாம். எனக்கு ஆனால் ஒரு தயக்கமும் இருந்துச்சு, சொல்லி இவங்க ஏற்றுக்குறாங்களோ ஏற்றுக்கலையோ, வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சரி, ஓகே, எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம், நம்ம எது இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நமக்குள்ளே என்ன தான் மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சாலும், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம சொல்கிறது இப்போங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதை எடுத்துக்கிற ஒரு விதங்கிறது நமக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் மனசை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். சரி, பார்த்துக்கலாம், அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எது நடந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டு மட்டும் வாங்கிட்டு என்னோடய மனசில் உள்ள விஷயங்கள்லாம் அந்த க்ரீட்டிங் கார்டில் லெட்டர்ஸில் எழுதிக்கிட்டு போனேன். ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு அவங்கள பார்க்க போனேன். போனோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாங்க. சரி, நான் அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டேபிளில் போய்ட்டு உட்காந்து பேசினோம். என்ன விஷயம் ராஜ், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகஜமாக தான் பேசினாங்க. உடனே மாதிரி உங்கள்கிட்ட நான் ஒரு ப்ரப்போஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே அவங்களுக்கு முகமே மாறிடுச்சு. என்ன சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நானும் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு 1 இயராகவே உங்கள் மேலே ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, க்ரீட்டிங் கார்டை நீங்கள் இப்போ பார்க்க வேண்டாம்,
வீட்டில் போயிட்டு பாருங்கள், என்னோடய மனசில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவங்க உடனே வந்து நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே பேசினேன், எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் கமிட்டடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க என்ன? ஆமாம், நான் வந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ஒரு பையனை வந்து விரும்பிகிட்டு இருக்கேன். அவன் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட், அதாவது நம்மளோட கம்பெனியோட இன்னொரு பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மூலியமாக தான் எனக்கு இங்கே ரெஃபரன்ஸ்லேயே வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு